தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் கண்ணதாசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். கவிஞர் கண்ணதாசன் மதுப்பழக்கம் உடையவர் என்பதால் அவர் காங்கிரஸ் அமைச்சர் கக்கனிடம் சென்று குடிப்பதற்கு பர்மிட் வாங்கி வைத்துக் கொண்டார். பர்மிட் வாங்கி வைத்துக் கொண்டதால் கவிஞர் கண்ணதாசன் எப்பொழுதும் போலவே குடித்துக் கொண்டிருந்தார். அதனால் இந்த விஷயமானது எதிர்க்கட்சிகள் மத்தியில் பூதாகரமாக வெடித்தது. கண்ணதாசன் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்து கொண்டு மதுவிலக்கு மாநிலமான தமிழ்நாட்டில் எப்படி குடிக்கலாம் என்று பலவாறாக பேச ஆரம்பித்து விட்டனர். இந்த விஷயமானது டெல்லி வரை சென்று விட்டது. இந்த பிரச்சனையை தீர்க்க நினைத்த காமராஜர் கண்ணதாசனிடம் சென்று குடிப்பதற்காக வைத்திருக்கும் பர்மிட்டை திருப்பி கொடுக்குமாறு கேட்டார். உடனே கவிஞரோ, இதோ திருப்பி கொடுத்து விடுகிறேன், குடிப்பதற்காக வைத்திருக்கும் பர்மிட்டை அல்ல, காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கார்டை என்று கூறினார். இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத காமராஜர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். காமராஜர் அப்படி சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கும் எதிர்கட்சியின் வளர்ச்சியை எதிர்ப்பதற்கும் கண்ணதாசனின் துணை தேவை. அதனால் காமராஜருக்கு வேறு வழி தெரியவில்லை. இது போன்ற கவிஞர் கண்ணதாசனை பற்றிய மற்றுமொரு சுவாரஸ்யமான தகவலை நாளைய பதிவில் பார்ப்போம்.